அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பழங்காலத்திலே பயன்படுத்தப்பட்ட மக்காவில் உண்டான பொருட்கள் மற்றும் அரபிகள் பயன்படுத்திய பழங்கால பொருட்கள் மக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமூதி மியூசியம் என்ற ஒரு பழங்கால பொருட்களின் பாதுகாக்கும் இடங்களில் இவைகள் இருக்கிறது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பழங்கால காபாவினுடைய ஃபோட்டோ, மினாவினுடைய ஃபோட்டோ, காபாவினுடைய திரைகள், காபாவினுடைய பூட்டு சாவி, ஹஜருல் அஸ்வதை சுற்றி இருக்கும் அந்த பகுதி, இது அரபிகள் பாடம் நடத்தும் சேர், இது மீசாபுர் ரஹ்மா, இது வீல் சேர், பழங்கால வீல் சேர். இது மீசாபுர் ரஹ்மா என்ற மழை தண்ணீர் காபாவில் வடியக்கூடிய ஒன்று. இது பழங்காலத்தில் இயலாதவர்களை தவாப் செய்வதற்கு தூக்கிச் செல்லக்கூடிய பொருட்கள். அன்றைய காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட வாட்கள், அன்றைய கால பழங்கால பொருட்கள், அரபிகள் பயன்படுத்திய ஈட்டி, அம்பு, வில், துப்பாக்கிகள், கவச உடைகள் போன்றவைகள் இவைகளில் அடங்குகிறது. காபாவில் உண்டான திரை சிலைகள், அரபிகள் பயன்படுத்திய ஆடைகள், துப்பாக்கிகள், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், மட்டுமல்லாது அவர்களின் பழங்கால நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், அவர்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்திய சில பொருட்கள், மட்டுமல்லாது அரபிகள் என்னவெல்லாம் பயன்படுத்தினார்களோ மிக முக்கியமாக அவர்களின் கவச உடைகள், அவர்களின் ஆயுதங்கள் என நிறைய விஷயங்கள் இந்த மியூசியத்திலே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களின் அணிகலன்கள், அவர்களின் மற்ற உபயோகப் பொருட்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், பல அவர்களின் பயன்பாட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் இங்கு சிறப்பாகவே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் ஆரம்பமாக டைப் செய்வதற்கு பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் தைப்பதற்கு பயன்படுத்திய மிஷின், அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள், பழங்கால பாத்திரங்கள், சில மிருகங்களுடைய உருவங்கள், அப்படியே அதனுடைய உண்மையான தோள்களை எல்லாம் இங்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அரபிகள் அவர்களின் பாணியில் அமர்ந்திருக்கும் விதங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், ஆடைகள், பழங்கால அரபிகள் பயன்படுத்திய இசைக்கருவிகள், தஃப், அவர்கள் பயன்படுத்திய மொபைல் போன்கள், டெலிபோன்கள், அவர்கள் பயன்படுத்திய இருக்கைகள், அவர்கள் பயன்படுத்திய பலதரப்பட்ட பூட்டுகள், அவர்களின் தையல் சம்பந்தமான விஷயங்கள், அவர்கள் பயன்படுத்திய பழங்கால பாத்திரங்கள், அமர்வதற்கு பயன்படுத்திய இருக்கைகள், பிறைகளை தேடுவதற்கு பயன்படுத்திய பொருட்கள், பாத்திரங்கள், குதிரை வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவர்களின் பழங்கால கொடி, கட்டில், மரம் அறுப்பதற்கு பயன்படுத்திய பொருட்கள், பழங்கால சிறைச்சாலையின் வடிவங்கள், பழங்காலத்தில் தவறு செய்தவர்களுக்கு உண்டான சிறைச்சாலை. எப்பொழுதும் இந்த நாட்டில் உண்டான சட்டங்கள் கொஞ்சம் கடுமையானதாகவே இருக்கும். அதன் அடிப்படையில் உண்டான சிறைச்சாலை,
பழங்கால வீடின் வடிவமைப்புகள், அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகள், வீட்டில் உண்டான அமைப்புகள் இப்படித்தான் இருக்கும். இன்றைய சூழலிலும் நிறைய நம்முடைய பகுதிகளிலும் உணவகங்களில் இது போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் சமீபமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவும் வீட்டின் அமைப்புகள், கொஞ்சம் உயர்தரமான வீட்டின் அமைப்புகள், கொஞ்சம் பணக்காரர்களாக இருந்தவர்களின் வீட்டின் அமைப்புகள் இப்படி இருந்தது. அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள், தச்சர்கள் பயன்படுத்திய பொருட்கள், தச்சு வேலை செய்வதற்கான பொருட்கள் இவைகள். பழங்கால பாத்திரங்கள், தண்ணீர் சேகரிக்கும் பொருட்கள், பழங்கால கரண்ட் கணக்கிடும் பொருட்கள், தராசுகள், பாத்திரங்கள்,